தட்டியாங்க. நான் உங்களுக்கு மனசாட்சி இல்லையா? நான் எவ்வளவு சின்ன பையன், நான் அவ்வளவு டைம் எடுத்து உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் செஞ்சு போடுறேன். என்ன கணக்கு எடுக்காம என்ன கமெண்ட் போடுறீங்க? இல்ல ஒருத்தருமே கமெண்ட் போடல, கொஞ்சம் பேர் தான் போட்டிருக்கீங்க. அதோட லைக்கும் சப்ஸ்கிரைபும் போடல. மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்ப நான் சொல்ல போற இந்த விஷயம் என்னடா, மரங்கள் பத்தி. மரங்கள் வந்து ஏன் எங்களோட பூமியில இருக்குண்டா, மரங்கள் எங்களோட பூமிக்கு ஒட்சிஜனை வழங்குது. ஒட்சிஜன் வந்து எங்களை வாழ வைக்குது. ஸோ மரங்கள் இல்லாம நாங்க ஒட்சிஜன் சுவாசிக்க முடியாது, ஒட்சிஜனை பெறவும் முடியாது. அப்ப மரங்களுக்கு என்ன உணவு எப்படி கிடைக்குது? அதைத்தான் நாங்க ஒளித்தொகுப்புன்னு சொல்றாங்க. ஒளித்தொகுப்பு வந்து சூரிய ஒளி, மண்ணிலிருந்து பெறப்பட்ட நீர், இலைகளில் இருக்க பச்சையம் அனைத்தையும் கொண்டு உருவாக்கப்படுவதுதான் உருவாக்கப்படும் செயற்பினைதான் ஒளித்தொகுப்புன்னு சொல்லுவோம் நாங்க. அப்படி ஒளித்தொகுப்பு செஞ்சு தாவரங்கள் தங்களுக்கு தேவையான உணவை எடுக்குது. ஆனா தாவரங்களுக்கு இன்னொன்று அவசியம், அதுதான் எங்களோட கார்பன் டை ஆக்சைடு. அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து ஒளித்தொகுப்புல ஒரு முக்கியமான இடத்துல வகிக்குது. அப்ப நாங்க எங்களுக்கு தேவையான ஆக்சிஜனை எங்கிட்ட இருந்து கார்பன் டை ஆக்சைடு வேண்டி எங்களுக்கு அது தருது. அப்ப நாங்க வந்து மரங்களை எப்பவுமே வளர்க்கணும். மரங்கள் இருந்துதான் மழை பெய்யுது. மழை பெஞ்சாதான் பூமியை கையில் மட்டும் இல்லாம நீங்கள் யோசிச்சு பாருங்க. உங்களோட பிறந்த நாளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போய் அது இதெல்லாம் வேண்டி கொடுத்துப்பீங்க, ஊருக்கெல்லாம் சாக்லேட் கொடுத்துப்பீங்க, நிறைய செஞ்சிருப்பீங்க. ஆனா ஒருத்தராச்சும் மரம் நட்டுருக்கீங்களா? மரம் நடுங்க. மரத்தை நட்டா எல்லாருமே வளமா இருக்கலாம். நன்றி, வணக்கம்.